ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது கோடிங் ஃபேக்ட்ரி தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து HTML டுட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். வெப்சைட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா HTML அதோட டுட்டோரியல் வீடியோஸ் தான் நம்ம போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஸ் இருந்தது. அதை பார்க்கலன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் நண்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சில டெக்ஸ்ட் டேக்ஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். நம்ம போன வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஹெட்டிங் டேக்ஸை பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டெக்ஸ்ட் டேக், அதோட கண்டினியூஷன், அதோட அடுத்த பார்ட் மாதிரி டெக்ஸ்ட் டேக்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட் டேக் பார்ட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி படிச்சிருந்த C++ படித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். ஓகே, இப்போ அந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நீங்கள் எந்த லைனை வந்து கமெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேராகிராஃபே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேராகிராஃபே ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கீபேடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பட்டனையும் ஸ்லாஷ் பட்டனையும் ஒன்றா சேர்த்து அழுத்துனீங்க அப்படின்னா வந்து, அதாவது நான் வந்து இந்த கோடில் கமெண்ட் கோடில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது பேக் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லாஷை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு அழுத்துனீங்க பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாகவே கமெண்ட். அப்படி தான் வந்து கமெண்ட்டோட ஷார்ட்கட். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இது வந்து பாடி அப்படின்ற ஒரு டேக்குள்ளே தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பாடி டேக்குள்ளே எது இருந்தாலுமே அது வந்து வெப்பேஜில் வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஆல்ரெடி நான் பிரிண்ட் பண்ணும்போது இருந்த பேராகிராஃப். இப்போ நான் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ கமெண்ட் பண்ணுறது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் Ctrl+/ அழுத்தினாலே ஆகிடும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து Ctrl+/ அழுத்துறேன். இப்போ பார்க்குறீங்க நீங்கள் Ctrl+/ அழுத்தினோன்னே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்டாக மாதிரி தான் அந்த கலர் சேஞ்சில் உங்களுக்கு காமிச்சிடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் நண்பா, வேறு எந்த ஒரு பர்பஸும் அதுக்கு கிடையாது, கமெண்ட்ஸுக்கு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோரம் அப்படின்னு சொல்லி ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோரம் அப்படின்னு சொல்லி அடித்தாலே போதும், லோரம் ஸ்பேஸ் இப்சம் அப்படின்னு அடித்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதில் தான் வந்து நம்மளுடைய டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேராகிராஃப் டேக்லாம் போன தடவை யூஸ் பண்ணும் போதே வந்து நம்ம சும்மா குத்துமதிப்பாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது பார்க்க ஓரளவுக்கு லுக்காக இல்லை அப்படின்னால வந்து நான் இந்த லோரம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்ம வந்து டம்மியை வந்து பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு டம்மி பேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் டேக். நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து போல்டுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங் டேக்கும் ஃபஸ்ட்டு பேராவை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ட்ராங் டேக்கால் கவர் பண்ண போகிறோம். இப்போ பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ராங் டேக்கை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ட்ராங் டேக்கை வந்து பேராகிராஃபோட எண்டிங்கில் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ Ctrl+S கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இதை வந்து நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போல்டாக தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணாதனால வந்து அந்த லைனும் இந்த பேராகிராஃபும் வந்து சேமாக இருக்குது. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தோடனே பார்த்துட்டு இருக்கனால வந்து இந்த பிரேக் டேக்கு இந்த போல்ட் டேக்லாம் போன வீடியோவில் சொன்னதுனால உங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரேக் டேக் யூஸ் பண்ணி வந்து இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் பிரேக் டேக் எதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பிரேக் டேக்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரே லைனில் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வரக்கு தான் வந்து நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணுறோம். அதாவது BR அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இங்கே பார்க்குறீங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன டேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிலேட்டடான டெக்ஸ்ட் டேக் தான் பார்க்க போகிறோம். 1 by 1 வந்து இதில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். இட்டாலிக் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு டேக் தான் பார்க்க போகிறோம். இட்டாலிக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த பேராகிராஃபே வந்து ஒரு இட்டாலிக் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபாக மாற்றணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒரு டேக் இருக்குது. அதாவது இட்டாலிக் டேக்கோடைய ஷார்ட் ஃபார்ம். அதை பார்த்திங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இட்டாலிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனோட டேக் பார்த்திங்கன்னா வெறும் ஐ தான். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஷார்ட் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேராகிராஃப் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு.
இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாண்ட்டில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அது டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டில் மாறிடுச்சு. இதுதான் வந்து இந்த இட்டாலிக் டேகோட வேலை நண்பா. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டெக்ஸ்ட் டேக் இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்ட் டேக்லாம் எப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டடான ஒரு வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன சின்ன டேக்ஸ் தான் இது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம் நண்பா. இதுக்கு முன்னாடி பார்த்த டேக் எல்லாமே புரிஞ்சிருக்கும், அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரியலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு முதல்ல வந்து கூட திரும்பி பார்த்துட்டு வாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் நண்பா. அது வந்து அரைகுறையாக படித்து எந்த ஒரு விஷயம் இல்லை. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான்னு செக் பண்ண யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இப்போ வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொறுமையாக பார்த்துருந்தாலே வந்து உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போகணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம அடுத்து வந்து ஒன் பை ஒன்னாக வர டெக்ஸ்ட் டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாம் பாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டேக் என்ன டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் டேக் நண்பா. இந்த அண்டர்லைன் டேக் இது பேரை வச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி. அண்டர்லைன் டேக் இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து யூன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூ அதுதான் வந்து அண்டர்லைன் டேக். இப்போ வந்து ஒரு இந்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் யூ கொடுத்துட்டு இந்த டேகை வந்து எண்டிங்கில் க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது நண்பா. இப்போ குறிப்பிட்ட ஒரு லைனை மட்டும் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணும் அப்படின்னா வந்து எந்த லைன்லேருந்து எந்த ஸ்டார்டிங்லேருந்து எந்த எண்டிங் வரைக்கும் அண்டர்லைன் பண்ணுமோ இந்த டேக்கை வந்து இன்னும் கொடுத்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் ஆகிடும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ் மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண பிறகு தான் வந்து ஃபுல்லாக ஒரு வெப்சைட் டெவலப்பராக உங்களால் ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேசிக்ஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்து என்னது பார்த்திங்கன்னா வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு டேக், அதாவது பிளாக் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட்ஸ்லாம் எழுதுவோம் பார்த்தீங்களா, வந்து ஒரு பேஜ் இருக்குன்னா கோட்ஸ்னால் பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த பேஜோட சென்டரில் தான் இருக்கும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எதுக்கு இந்த பிளாக் கோட்ஸ் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கோட்ஸ் எழுதுகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா சென்டரில் தான் அந்த கோட்ஸ் வந்து ஒரு அழகாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கோட்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக் கோட்ஸை வந்து நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம பேஜ் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் ஒன்று கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரலாக அலைன் ஆகிருக்கும். இதுதான் வந்து பிளாக் கோட்ஸ் அப்படின்ற இந்த டேகோடைய இதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கோட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கியூ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கோட்ஸ்குள்ளே எழுதுவோம் இல்லையா, டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு இது எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா. இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த ஒரு விஷயம் வரணும்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து கோட்ஸ் அதாவது கியூ டேக்குள்ளே கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ கியூ டேக்கில் கொடுத்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேராகிராஃபே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு கோட்ஸ் டேக்கோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ் டேக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இது வந்து ஒரு சில டேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃபங்க்ஷனை வந்து 2 டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உத்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்டாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேக்கும் இந்த டேக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்லைன் டேக்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அதே ஃபங்க்ஷன் தானே இதுவும் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர்லைன் வந்து ஒரு டபுள் அண்டர்லைன் அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சைட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பார்க்க போகிறோம். ஆனால் SITE சைட் கிடையாது, CITE சைட். நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மாற்றினாலுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யாது, அந்த டேக்கான ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யாது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இட்டாலிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அதோடைய ஒரு கொஞ்சம் பிக்கர் சைஸ் இட்டாலிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இட்டாலிக் அது மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து இந்த சைட் டேக்குடைய ஒர்க். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட் டேக்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கலர் டேக்ஸையும் ஒரு வெப்பேஜில் எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டேக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டெக்ஸ்ட் டேக்ஸாக பார்த்துருந்தா லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்பேஜ் ஒரு கலர் எப்படி மாற்றுறது, அதில் எப்படி ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காத்திருக்கு நண்பா. மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள்.
ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கீப் லவ்விங், கீப் ராக்கிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. பாய்.